எந்த கட்சிக்காக வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கீங்க? திமுக கட்சிக்கு வேட்புமனு தாக்கல். வேட்பாளர் பேரா லோகநாதன். நீங்க திமுக வாங்கினா? ஆமா, நான் திமுக பிரமுகர். 44வது கூட்டத்தில் பிரதிநிதியா இருக்கிறேன். கடந்த ஆண்டு திமுக செய்த சாதனைகள்ல ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கண்ணா. என்னத்த சொல்றது, பொதுமக்களுக்கு தமிழ் அதுவும் பொதுவா மகளிருக்கு எல்லாமே செஞ்சிருக்காரு. இனி வரும் மறுபடியும் இன்னும் நிறைய செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சொன்னா பட்டியலே அடங்காது. மகளிருக்கு விடியல் பயணம், மகளிர் உரிமை திட்டம், இது மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. தமிழகத்துல எத்தனை தொகுதி ஜெயிக்கணும் ஏதாவது உங்களோட கருத்து இருக்கு? பெரும்பான்மையான தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்பேன். இத்தனை சொல்ல முடியாது. அந்த ஏதோ ஒண்ணு பேசுறாங்கல்ல 234 ஜெயிப்பேன், அந்த மாதிரி இல்ல. நாங்க பெரும்பான்மையான தொகுதியை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு மறுபடியும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பாரு. அதை எந்த மாற்றமும் கிடையாது. அணில் குஞ்சிங்க எந்த குஞ்சிங்க வந்து என்ன பேசலாம் பத்தி நம்ம கவலை கிடையாது. நாம ஜெயிக்கிறோம், அவ்வளவு. நம்ம எவனை பத்தி விமர்சனம் பண்றது இல்ல. திமுக என்னைக்குமே எவனை பத்தி விமர்சனம் பண்ணது திமுக காரர் தான் மத்த விமர்சனம் பண்ணுவான். அதாவது 44வது டிவிஷன் நானு சேலம் மாநகர மாவட்டத்தில் வந்து 44வது கோட்டத்தில் வந்து பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த நலத்திட்டத்தை வின் பண்றதுக்கு யாரும் எந்த சக்தியாலையும் முடியாது. ஏன்னா மகளிருக்கு 1000 ரூபாய 2000 ரூபாய் உயர்த்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் ஓட்டு வாங்குற வங்கி என்னன்னா 1000 ரூபாய 2000 ரூபாய் உயர்த்திருக்காரு. இலவச பஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம 5 லட்சம் இளைஞர்களுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத காப்பீடு திட்டத்துக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாத பல்வேறு இந்த ஊனமுற்றோருக்கு 1500 இருந்து 4000 உயர்த்திருக்காரு. இப்படியாப்பட்ட நலத்திட்டம் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சரை ஈஸியா அடிச்சுக்கிட்டு வருவாருன்னு 44வது டிவிஷன்ல எங்க கட்சி செயலாளர், திமுக செயலாளர், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இதெல்லாம் சிறப்பான முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. விஜயகாந்த் அணிகளும் நல்ல சிறப்பான முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இது மாபெரும் வெற்றியை வந்து போன ட்ரிப்போட 225-20க்குள்ள வரும்னு சொல்லி மக்களுடைய கருத்து கணிப்பில் வந்துட்டு இருக்குது. இதனால மக்களுக்கு நல்ல திட்டம் கொடுக்குற ஆட்சி தான் தெரியும். அது நல்ல மக்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எப்படின்னு சொன்னா ஸ்டாலின் கொடுத்த எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேருது. இப்ப சமீபத்தில் 5000 கொடுத்தாரு, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாரு. இப்படி பல்வேறு நலத்திட்டம் கொடுத்துக்கிறார். நாங்க எந்த கட்சியும் நாங்க விமர்சனம் பண்ணல. நாங்க உழைக்கிறோம்.